அக்கி ரொட்டி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இஞ்சி, தேங்காய், பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை, பசலைக்கீரை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு அரிசி மாவு, உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு மாவு வந்து பிசைஞ்சிக்கலாம். இந்த பதத்துக்கு பிசைஞ்ச பிறகு வாழை இலையில் எண்ணெய் போட்டு வச்சுருக்கேன். இதை அப்படியே நமக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சி அப்படியே எந்த அளவுக்கு நம்ம மெலிசாக அதை நல்லா தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு தட்டி தோசை தவா வந்து ஸ்டவ்வில் வச்சு லைட்டாக எண்ணெய் போட்டு வச்சுருக்கேன். இதை அப்படியே நம்ம தலைகளாக வந்து தோசை தவாவில் வேக வைக்கலாம். எடுத்து அப்படியே போட்டு இப்போ நல்லா அந்த ரொட்டி வந்து சூடாகி வந்த பிறகு இலையை எடுத்தோமோ அதுவும் தனியாக வந்துடும். நல்லா தாராளமாக எண்ணெய் போட்டு 2 பக்கமும் வேக வச்சு எடுத்தால் அக்கி ரொட்டி ரெடி.